பெற்றெடுத்த தந்தையே கொல்லணும் என்ற ஒரு நோக்கத்தோடு செயலாற்றிக் கொண்டிருக்கிற அன்புமணி இன்றைக்கு என்னை கொல்லுவதிலே, என்னை கொல்ல முயற்சிப்பதிலே எந்த விதமான ஒரு ஆச்சரியம் இல்லை. என்னன்னா, பெற்றெடுத்த தந்தை 36 வயசுல எந்த வீட்டை விட்டு வெளிவராத ஒரு இளைஞனை மத்திய சுகாதாரத்துறை அமைச்சராக்கியவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட அவரு தான் 50 ஆண்டுகள் உழைத்து உருவாக்கிய அந்த கட்சிக்கு தலைவராக நியமிக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தலைவரை கொலை செய்ய வேண்டும் என்று ஒரு கொடூர சிந்தனை உடைய அன்புமணி என்ன கொல்றது? நான் யாருங்க? நான் அந்த கட்சி உருவாக்கணும்னா அவரு கூட ஒரு 25 வருஷமா தமிழ்நாடு முழுக்க போயிருக்கிறேன். அன்புமணி வாழ்க, அன்புமணி வராருன்னு சொல்லி ஊர் ஊரா போய் கொடியேற்றி இருக்கிறோம். அந்த ஏற்பாடுகளை செய்தோம். அதுல வரலாறு 2 பேர் தான், நானும் அறிவுச்செல்வனும் செத்து போயிட்டான். அறிவுச்செல்வன் கொலைக்கான காரணத்தையும் விரைவில் வெளியிடுவேன். அவனு செத்ததுக்கு காரணத்தை விரைவில் வெளியிடுவேன். அதற்கும் காரணம் சொல்லுவேன். இதே மாதிரி என்னை சீண்டிக் கொண்டே இருந்தால் நான் பல உண்மைகளை சொல்லுவேன். பல உண்மைகளை, அன்புமணியை பற்றி பல உண்மைகள் எனக்கு தெரியும். நான் கூடவே இருந்தேன். என்ன சீண்ட வேண்டாம். இந்த மாதிரி மிரட்டல்களை நான் பயந்துக்க மாட்டேன். என்ன காரணம்? மருத்துவர் ஐயாவுடைய பள்ளியிலே படித்த மாணவன். கல்லெடுத்து அடிச்சு என்ன கத்தியை காட்டினா நான் பயந்துக்கணும். இது ஜனநாயக நாடு, இது மன்னராட்சி இல்ல. ஜனநாயக நாடு, மன்னராட்சி கிடையாது. இதுல நியாயம், நீதி, நேர்மை, சட்டம் ஒழுங்கு இதெல்லாம் காப்பாதரும் காவல்துறை. எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, 10 காவல்துறை வர்றாங்க, டிஎஸ்பி இன்ஸ்பெக்டர், அவனுக்கு கத்தி எடுத்த உடனே அவங்களும் பயந்துக்கிட்டாங்க. ஏன்னா அவர்களும் மனிதர்கள் தானே. கத்தி எடுத்து அந்த பெரிய பெரிய தடி, இரும்பு ராடு எடுத்தோடனே காவல்துறையும் பயந்துக்குச்சு. அந்த பயத்தினால நான் உள்ளே தான் காரில் உட்காந்துட்டு இருந்தேன். நான் இறங்குறது தான், இறங்கி அவனுடைய நீதி கேட்கலாம், நியாயம் கேட்கலாம். என்னப்பா என்ன பண்ண முடியும்? அடிப்பான், கொல்லுவான், போனா போயிட்டு போகுது. என்ன அந்த உயிர் என்னைக்கோ ஒரு நாளைக்கு போக போகுது. 100 வயசா வாழ போறோம், 100 வயசா வாழ போறோம். எப்பயோ சாவரம். இப்ப அன்புமணி கையால சாவர மாதிரி இருக்கட்டும். அன்புமணி கையால, எங்க ஐயாவுடைய பெத்த மகன் அன்புமணியால செத்த மாதிரி இருக்கட்டுமே அப்படின்னு கூட நினைச்சேன். சரி வேண்டான்னு சொல்லிட்டு அமைதியை என்னை விடல, மாவட்ட செயலர்லாம் என்னை விடல. நான் வந்துட்டோம்.